உங்களோட லக்னத்துக்கு ராசி கெடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது சிம்பிளாக ஒரு 2-3 ரூல் சொல்லிடுறேன். 6, 8, 12 மறையக்கூடாது. சிம்ம லக்னத்தில் பிறந்து மகரத்தில் சந்திரன் இருக்கிறீங்களா, நல்ல தொழில் பண்ணுற ஆளு இருக்கிறாங்கங்கிற எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி விதி எங்கே அங்கே போச்சுன்னு ஒரு சந்தேகம் வரல. எனக்கு வந்தது. அப்படியெல்லாம் இல்லை. அடுத்தது கணேஷ் பேசிட்டு கரெக்டாக அவர் 2 ஐயாட்ட விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ போன டைம் கணேஷ் ஐயா பேசினார். எந்த பேங்கில் பணம் போட்டேன்னா, எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சா உனக்கு பணம் சேரும். நானும் கூவி கண்டதெல்லாம் விழிப்புணர்வுக்கு சார்ந்த வீடியோ போட்டேன். 550 570 பேர்த்துக்கு மேலே பார்க்கவே இல்லை. கணேஷ் இந்த பேங்கில் அக்கௌண்ட் வைங்க, பணம் ஓடுனார். 10,000 15,000 ஓடுது. நம்மளுது ஓடலை. இந்த தடவை ஏதோ வீடியோ ஓடுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லு சார் கணேஷ். இப்போ கணேஷ் அவர்கள் நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காரு. கணேஷ்கிட்ட தலைப்பு கேட்கல, இருந்தாலும் அவர் போடுற தலைப்பு வித்தியாசமாக தான் இருக்குது. கணேஷ் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் இல்லைங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா போன வீடியோவில் பேசுனது எப்படி தெரியுங்களா கேட்டிருந்தாங்க, நம்ம அருவியாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அருவின்னா நேராக சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்ட்டு அப்புறம் நான் அதான் சொன்னேன், நான் சர்க்கஸோ இல்லை ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணலைங்க, கருத்து தான் சொன்னேன். அது தெரிஞ்ச சூனியங்களுக்கு தெரியும், இல்லைன்னா போர் அடிக்கத்தான் தெரியும் அப்படின்னு. அப்புறம் நீ ஏன் அதையவே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு. என்னங்க போர் அடிக்குதுன்னா அப்புறம் அடுத்தது போக வேண்டியதானே. அப்படித்தான் இருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, குறை சொல்கிறது யார் வேணாலும் சொல்லிடலாம். என்னங்க அது ஈஸி. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. என்னங்க அதான் சொல்கிற ஒருத்தர். நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதுதான் கருத்தை சொல்கிறோம். ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல, இல்லைன்னா கடந்து போயிடலாம். புரியுதுங்களா? ரெண்டாவது நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் சொல்கிறேன், பிடிச்சவங்க பாருங்கள், ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்குங்க, இல்லாதவங்களுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நஷ்டமோ எதுவும் கிடையாது. என் கருத்தை என் குருநாதர் கொடுத்த கருத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஜோதிட துறைக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறேன். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களோட பயணிங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்னங்க அது சொல்கிறேன், இது பெருமையினெல்லாம் இல்லை, ஒரு வழிகாட்டலில் நானும் அதை அப்படி பண்ணுறேன். அந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றின்னு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, நேராக போயிடுவோம். ஏன்னா அவர்லேருந்து சின்ன விஷயந்தான். சரி, சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டு போயிட்டா எல்லாத்துக்கும் டைம் நேரங்க, அதை ஏற்றுக்கலாம், தவறெல்லாம் இல்லை. அதுக்காக சொல்கிறேன். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த தலைப்பு போகலாம். இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுய தொழிலில் யார் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கனவு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஆசைங்கிறது இது யாருமே கடந்து போக மாட்டோம். நம்மளும் ஏதோ ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணணுங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருந்து வந்தவன் தான் நானும். அது எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க, நீ சொந்த தொழில் பண்ணிங்கன்னா மேலே வர முடியாதுன்னு சொன்ன ஜோதிடர் நிறையா இருக்கிறாங்க. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆசை மட்டும் எனக்கு தீரவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். என்னங்க ஆசை அது அப்புறம் பொய்யா அப்படின்னு எல்லாம் இல்லை, அது நிஜம்தான். சுய தொழிலே தான் என் நாட்டம் இருந்தது. இப்போவுமே நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு ஐடி ஃபீல்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை நான் ரிசைன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்தேன். ஆனால் அந்த சம்பளத்தை இன்றைக்கு வரைக்கும் டச் பண்ணுறேன்னானே இல்லை. அந்த அன்னைக்கு வாங்கினேன். நான் வேலையை விட்டு வர்றப்போ சம்பளம் மொத்தம் 32,000 ரூபா 2021. இன்றைக்கி மாதம் எனக்கு 30,000 ரூபா வருமானா கேரண்டியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதை விட இதில் சந்தோஷம் ஜாஸ்தி. நிறையா நபர்கள் எனக்கு நட்பு கிடைச்சிருக்குது. என்னங்க உண்மையாலுமே அதில் ஒரு அதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு. அதாவது ஒவ்வொருத்தர் தேடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
எல்லாத்துக்கும் பணம் தான் தேடலுங்கிறதெல்லாம் இல்லை. நான் பணம் இருக்கிற ஆளையும் பார்த்துட்டு இல்லாத ஆளையும் பார்த்துட்டேன். 2 பேருமே 2 பிரச்சனையில் தான் இருக்கிறோம். அதனால் என்ன அப்படின்னிங்கன்னா, இது வந்து எனக்கு எங்கள் ஜிகே சார் சொல்லி கொடுத்த ஒரு எளிய விதி தான். நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா வேறு மாற்று இதை யோசனை பண்ணி நீங்கள் பண்ணுங்க. இது எதுக்குன்னா, ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் இதனால தான் உங்களுக்கு லாஸு அப்படிங்கிறத வந்து பண்ணோம்னா அது பெரிய அறிவளித்தனம் கிடையாது, இல்லையா? முதல்ல சொல்லணும், இல்லைன்னா தெரியாமல் நிறைய பேர் போய் விழுந்துடுறாங்க. அதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிறக்காக கருத்தை முன்னெடுத்துக்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வேறையே இருக்குது, சிம்பிள். எல்லாருமே அதே மாதிரி நான் யாரும் ஜோதிடருக்கெல்லாம் வந்து இங்கே வகுப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் நான் அந்தளவுக்கு திறமைசாலியோ இல்லை அறிவியலியெல்லாம் கிடையாது. சும்மா பாமர மக்களுக்கு தெரியணுங்கிற விஷயத்தை தான் எப்போவுமே பேச ஆசைப்படுவேன். தெரிஞ்சவங்களாம் விட்டுல, இதெல்லாம் பெரிய விஷயமான அதை எனக்கு கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. எல்லோரும் என்ன அப்படின்னிங்கன்னா, ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப முக்கியம், ராசி கிடையாது, லக்னம். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தெரியும், அதை வந்து சொல்லணும் இல்லை, இல்லைன்னா தெரிஞ்சுக்குங்க கேட்டு. லக்னத்தில் எப்படி அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு எல்லா அமைப்பும் பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ். முதல் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பிரார்த்தம் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் மேற்கொண்டு மற்றதை பார்க்கணும். பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் எந்த இது இல்லை. கண்டிப்பாக பார்க்க கூடுதல் மார்க்கு நம்ம வெற்றி சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அவ்வளோதான். மினிமம் நம்ம ஒரு பாஸ் ஆகணும்ல, எந்த இதுனாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு இது வேணும்ல, அந்த தகுதி இருக்குதாங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியம். இப்போ 12 லக்னத்துக்கு எப்படி அமைப்பு இருக்கணுங்கிறது சொல்கிறேன், சரிங்களா? எழுதுங்க, இல்லைன்னா வீடியோவில் வரும், மறுபடியும் திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். கவனிச்சிங்கன்னா போதும். இதில் ஏதாவது சந்தேகம்னா இடையில கேளுங்க, அப்போவே நான் சொல்கிறேன். எதை வேணால் கேட்கலாம், சரிங்களா? எல்லாருமே தெரிஞ்சிட்டிங்க இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரோம். ஏன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் நானும் ஏதாவது புதிய விஷயங்களை யோசிக்கலாம், இல்லைன்னா உங்கள் மூலியமாக எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் நானும் உங்களை அப்படி கேட்க சொல்கிறது, சரிங்களா? சரி. இப்போ மேச லக்னம் அப்படின்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு வைங்க, இது ஆணுக்கு பெண்ணுக்கு தனிங்கிறதில் இல்லை, யார் வேணால். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களும் நிறைய தொழில் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் ஆண் பெண் இருவருக்குமே வந்து இது பொதுவானதாக, எல்லா லக்னத்துக்குமே இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னிங்கன்னா, லக்னத்துக்கு ராசி கெடக்கூடாது, சரிங்களா? உங்களோட லக்னத்துக்கு ராசி கெடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது சிம்பிளாக ஒரு 2-3 ரூல் சொல்லிடுறேன். 6, 8, 12 மறையக்கூடாது, சரிங்களா? 1. 2வது, சந்திரன் வந்து ராகுக்கு இது கூட சேரக்கூடாது, சரிங்களா? ராகு கூட இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. ஃபஸ்ட்டு விதி 6, 8, 12 இருக்கவே கூடாது, சரிங்களா? அப்போனா உதாரணத்துக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கு அந்த எந்தெந்த அமைப்புன்னு சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மேச லக்னம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்னி, விருச்சிகம், மீனம், இது ராசியாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இதுதான் சிம்பிள். இந்த ஒரு லக்கணத்தை வச்சுட்டிங்கனாலே உங்களோட ஒவ்வொரு லக்கணத்துக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்போனா உங்களோட லக்னமும் ராசியும் 6, 8, 12 இல்லாமல் இருப்பது சிறப்பு. எப்படி இருக்குது இல்லை அப்படின்னாலே நீங்கள் ஒரு 40% சரி, நம்ம சுய தொழில் பண்ணுறதுக்கு ரெடி. அப்போனா இதை மட்டும் வச்சுக்கிட்டு இறங்கிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பண்ணுன்னா அடுத்தது என்னத்துக்கு தொழில் பண்ண போகிறோம், வளர்ச்சிக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். அது அடுத்தது பின்னாடி சொல்கிறேன். முதல் 12 லக்னத்துக்கு இதுக்கு உண்டான அமைப்பை சொல்லிவிட்டு அதனோட இதை ஒரு சொல்லிடுறேன். எழுதிக்கிங்க, இல்லைன்னா கவனிச்சுக்குங்க. இப்போ மேச லக்னம் அப்படின்னா கன்னி, விருச்சகம், மீனம், இது ராசியாக இருக்கக்கூடாது. என் குருநாதர் ஒன்றுன்னு சொல்லுவார், 4 வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். 4லையும் கூட சிலதெல்லாம் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. என்ன 4 என்ன அதிக தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழில் வளரும்போது எங்கேயாவது சுத்த போயிடுறாங்க, ஜாலியாக எங்கேயாவது டூர் போகிறது, முக்கியமான ஏதாவது சிக்மெண்ட் இருக்கும் அந்த அன்றைக்கி எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போய்த்து இழந்தவங்க அதிகம். ஆனால் அதுங்கூட 6, 8, 12 வராத அளவுக்கும் கூட பாதிப்பு அங்கே வரதில்லை. ஏன்னா அதையும் சொல்லணும். அவர் 4, 6, 8, 12ன்னு சொல்லுவார் என் குருநாதர். நான் 4ஐயும் கூட இதில் பாதியால் தப்பிச்சுக்கிறாங்க இதை கரெக்டாக பண்ணால். 6, 8, 12 ஏதோ ஒரு காலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பெரிய வளர்ச்சி இருக்காது, இது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதில் கேட்பாங்க, நிறைய கேட்டிருக்கிறாங்க, இப்போ கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, நான் தொழில் பண்ணுறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அது அப்படி இருக்குதானே, அப்படி இருக்குது, அப்புறம் எதுக்கு இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படியெல்லாம் இல்லை.
ஒரு பாவம் ஒன்று பண்ணுற ஒரு பாவம் வேலை செய்யுது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தசாபுத்தி கண்டிப்பாக அதில் கனெக்ட் ஆகணும். புரியுதுங்களா? இல்லை கோச்சாரங்க தொடர்பாகும்போது அதனோட முழுமையாக தெரிஞ்சுக்கும். அப்படின்னா என்னென்னா அது வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். அது 10 வருஷமாக கூட நல்லா நடந்துகிட்ருக்கிற தொழிலாக இருக்கும். 20 வருஷமாக கூட பண்ண ஆளுகளை பார்த்துருக்குற. அதுக்கு மேலே பார்த்தது கிடையாது. ஏன்னா சுக்கிரனது 20 வருஷம், அது அதிகபட்ச தசையை எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக அதுக்குள்ளே அந்த நேரம் வர வரைக்கும் அது நடந்தாத்தான் நடந்துகிட்ருக்குது. நேரம் வரும்போது சொல்லி ஒரு ஆளுங்க கூட இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமைக்கு தொழில் பண்ணுறாலும் நிறைய இருக்குது. பெருமைக்குன்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வேலைக்கு போனோம்னு வைங்க, இப்போ அதை என்னையவே எடுத்துக்கலாம். வேலைக்கு போனால் பொட்டாட்டு இப்போ ஒரு 40,000 சம்பளம் கொடுத்துருவான். என்னங்க மாதமானா இல்லை ஏதோ ஒரு டைமில் வந்துடும். அது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நான் தொழில் யாராச்சும் கேட்டால் என்ன பண்ணுறேன்னா, நான் புக்கு வியாபாரங்க எவ்வளோ வருமானம்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இவர் சொந்தமாக தொழில் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. 20,000 வரக்குள்ளே எனக்கு கண்ணமொழி தெரியும். புரியுதுங்களா? இப்படித்தான் வெளிப்பார்வைக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நான் ஒன்றும் மறைச்சி பேசுறதுக்கெல்லாம் இல்லை. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்போனா அது அவங்களுக்கு ஓகே. நம்மளை என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு தொழிலில் முதலீடு போடுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு போகணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு வருஷம் 10,000 வாங்குறேன்னா அடுத்த வருஷம் 11,000க்கு நம்ம போகணும். போனோம்னா அது வளர்ச்சி, அது கரெக்டான பாதைன்னு நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு அதே போதுங்கிறவங்களுக்கு இது விதிவிலக்கு தான். அது மாதிரி தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இதே மாதிரி இருக்கும். இப்போ மேசலக்கணக்காரே ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த 6, 8, 12 சந்திரன் அவர் ஜாதகத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. பெரிய தொழில் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க? எதுக்காவது சரிங்களா உங்களுக்கு? யாராவது இருந்தால் சொன்னவங்க கேட்கலாம். ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது சரிங்க. ஆனால் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? ஸோ நான் பண்ணுற ஆளுகளே இருக்கிறாங்கங்கிற. சிம்ம லக்னத்தில் பிறந்து மகரத்தில் சந்திரன் இருக்கிறீங்களா, நல்ல தொழில் பண்ணுற ஆளு இருக்கிறாங்கங்கிற. எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி விதி எங்கே அங்கே போச்சுன்னு ஒரு சந்தேகம் வரல. எனக்கு வந்தது. அப்படியெல்லாம் இல்லை. பேருக்கு அவர் ஓனர், அங்கே நிர்வாகம் பண்ணுறவங்க வேறு. ஏன்னா நான் திருப்பூரில் இருந்தங்காட்டி நிறைய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். என்னங்க அவர் காலையில் வருவார், போனால் பேசுவாங்க. சில பேர் நல்லா பழக்கமானேன்னு இருப்பேன். காலையில் இருப்பேன். ஏற்றா எல்லாத்துக்கும் ஓனரும் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. வருவோம், அவ்வளோதான். என்ன நடக்குது, எவ்வளோ வரவு, என்ன இந்த வரவு செலவு என்னென்னு மட்டும் கேட்டுக்குவேன். பார்க்குறதெல்லாம் அவ இதை பார்ப்பாங்க. முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வேறு என் கையில் இருக்கும். ஒரு இன்னும் சில பேரெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. என் மனைவி பேரில் இருக்குதுங்க தொழில் அப்படிம்பாங்க. பண்ணுறது இவரே இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வேலைக்காகாது. என்னங்க அப்படி இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்ட்னராக போட்டு நான் தொழில் பண்ணுறேங்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி இவர் பார்ட்னராமா, ஆனால் தொழில் ஓஹோன்னு போயிடுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்கன்னு கேட்டால், வருஷத்தில் கொண்டு போய்ங்க இவ்வளோ கொண்டு போய் உண்டியில் போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்படி இருக்குன்னா அவர் தான் வந்து இப்போ முடியலேன்ட்டு வர்றது. அப்படியெல்லாம் கிடையாது. யார் அந்த தொழிலை நிர்வகிக்கிறாங்களோ அவி ஜாதகம் தான் பேசும். சரிங்களா? நீங்கள் எடுத்து வேணாலும் பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பிற்கு ஓனர்னு இருப்பாங்க. ஓனர் அங்கே உள்ள ரோல் மாடல் பண்ண மாட்டாங்க. சும்மா போய் உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாங்க. வெளியில் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. உள்ள நிர்வாகம் பண்ணுறது பார்த்துக்கிறதெல்லாம் வேறு யாராவது தான் இருக்கும். இதை நீங்கள் யார் வேணால் பார்த்துட்டு சொல்லலாம். இருந்தேன்னா நானும் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் இதை அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறேன். இப்படி இருந்தாலும் நம்ம பண்ணலாம், நம்ம முன்னே இருந்து எடுத்து நடத்தலாம். நானுமே அப்படி தொழில் பண்ணி அது 0 ஆகித்தான் வெளியில் வந்து இந்த தொழில் பண்ணுறேன். அப்படியெல்லாம் பண்ணி பார்த்தேன். நம்மளும் சரி அதை முயற்சி பண்ணலான்னு பண்ணணும் தான், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அக்கௌண்ட்டை வந்து வேறு ஒருத்தர் வேலையில் இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாது. யார் ஜாதகமோ அவ இதான் பேசும். சரிங்களா? உள்ளே வரீங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை நம்மளை முடிச்சு விட்டுட்டு போவாங்களாங்கிறது வேணால் சொல்லலாம். மாறிடுறவெல்லாம் மாறாது. இதுதான் நடக்கும் அதுக்குள்ளே. சரி போகலாம் நம்ம. அடுத்தது ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், துலாம், தனுசு, மேசம் இந்த ராசிகளில் இருக்கக்கூடாது. மிதுனம் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விருச்சிகம், மகரம், ரிஷபம் இது ராசியாக இருக்கக்கூடாது. அடுத்தது கடக லக்னம், தனுசு, கும்பம், மிதுனம் இது ராசியாக இருக்கக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு மகரம், மீனம், கடகம் இது ராசியாக இருக்கக்கூடாது.
அடுத்தது கன்னி லக்னத்துக்கு கும்பம், மேசம், சிம்மம் இது ராசியாக இருக்கக்கூடாது. அடுத்தது துலா லக்னம் மீனம், ரிஷபம், கன்னி. அடுத்தது விருச்சிக லக்னம் மேசம், மிதுனம், துலாம். தனுசு லக்னம் ரிஷபம், கடகம், விருச்சிகம். மகர லக்னம் மிதுனம், சிம்மம், தனுசு. கும்ப லக்னம் கடகம், கன்னி, மகரம். மீன லக்னம் சிம்மம், துலாம், கும்பம். இது ராசியே இருக்கக்கூடாது. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று அடுத்த கேள்வி. அப்படியெல்லாம் இல்லை. முதலீடு இல்லாத தொழிலை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அவையிலும் சுய தொழில் பண்ணுறவங்க தான். இப்படி எனக்கு 6, 8, 12 ராசியாக வந்துருச்சு, ஆனால் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, இல்லை எனக்கு வேலைக்கு கிடைக்கல அப்படிங்கிறீங்க. முதலீடு இல்லாத தொழில் அப்படின்னா நிறைய தொழில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த புரோக்கரேஜு என்னங்க இது மாதிரி பண்ணலாம். இப்போ சில பேர் ஜோதிடமே முதலீடு இல்லாத தொழில் தானே என்கிட்ட கேட்குறாங்க. பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், பண்ணுங்க அப்படின்னு. ஆமாம், அப்படின்னு சொன்னேன். ஜோதிடமே முதலீடு இல்லாத தொழில் தான், நான் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சந்தோஷமாக பண்ணுங்க அப்படின்பேன். அப்போ தான் தெரியும் என்னங்க முதலீடு இல்லையா இருக்குதான்னு. அது வரைக்கும் தெரியாது, வந்து பார்த்தா தானே தெரியும். வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தால் எப்படி தெரியும் இல்லையா? ஆமாம், எப்படின்னு சொன்னால் முதலீடு இல்லை, ஜோதிடமே முதலீடு இல்லாத தொழில் தானுங்கிறேன். ஆமாங்கய்யா, கரெக்டு தான்ன்றேன். ஏன்னா அதுக்கு மேலே அவங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் நம்ம அது மாதிரி முதலீடு இல்லாத தொழிலில் பண்ணலாம். அதுதான் எதுவுமே, அதான் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைங்களா அப்படி. அது அப்படிங்கிறது எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி பண்ணுங்க. சரி, இப்போ இருக்குது எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னா இனிமேல் முதலீடு பண்ணுறதில் கவனமாக இருங்க. சரி, ஆரம்பிச்சிட்டிங்க, நடந்துகிட்ருக்குது அப்படின்னா முதலீடு பண்ணுறதில் கவனமாக இருங்க இனிமேல். என்னங்க அவ்வளோதான். இதில் என்ன ஒன்று, இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கல, இப்போ நான் சொன்ன மாதிரியே இருக்கும், அமைப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நடத்திட்டு இருக்கலாம், 5 வருஷமாக 10 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே எங்களுக்கு நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் தான் இப்போ நல்ல நேரம்னு அர்த்தம். இனிமேல் பண்ணுற முதலீடுகளை கவனமாக பண்ணுங்கள், சரிங்களா? இல்லைன்னா உங்களோட நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கையான நல்ல ஜாதகமாக கொண்டு வந்து அவியில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி பண்ணிக்கிட்டோம், முதல்ல இப்போ போயிட்டோம், தொழில் ஒன்று ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணியாச்சு, நம்மளுக்கு இப்படி அமைப்பு இல்லை. அந்த தொழில் பண்ணுனா நம்ம ஜெயிப்போம்லாம் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி வரும். கரெக்டாக? இப்போ நம்மளே சொல்கிறோம், நீங்கள் தொழில் பண்ணுங்கள், சொந்த தொழில் பண்ணுங்கள் அப்படின்னா, பண்ணலன்னா வேலைக்கு போனால் தான் வர சம்பளம் வந்தால் அதுலேயே வரும்னா அது எதுக்கு பண்ணுன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம தேவையில்லை. வளர்ச்சி இருக்கணும் ஒரு தொழில்னா. ஒரு குறிப்பிட்ட இது எடுத்தனே யாருக்கு எந்த இது ஆகாது, அவங்க நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும். வளர்ச்சி இருக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னா, இது கூட சனி பகவான் உங்கள் ஜாதகம் அவர் 6, 8, 12 அவர் என்ன அதிபதி வேணால் இருக்கட்டும், என்ன லக்னம் வேணால் இருக்கட்டும், அந்த சனி பகவானை குருவோ சுக்கிரனோ தொடர்பாகிறவங்க மட்டும்தான் பணம் மேலே மேலே இது போயிட்டே இருக்கிறாங்க. என்னங்க அது அதிபதி எது வேணால் போகலாம். இன்னும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். சனி பகவான் இந்த மாதிரி அமைப்பு இருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோ சுக்கிரனோ தொடர்பு இருக்கணும். சரி, இப்படி இல்லை இன்னும் இருக்குதானா? அப்படி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கனெக்டில் இருப்பாங்க, ஏதாவது தொடர்பில் இருக்கிறாங்க. இவ எல்லாம் தான் மண்ணு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் தொழில் பண்ணி வளர்ச்சி ஜெயிச்சவங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தான் இருக்கும். சரி, இதில் தோக்குறவங்களும் ஒன்று இருக்குமில்ல. அப்புறம் நம்ம ஜெயிக்கிறத சொல்லிட்டோம், தோக்குறது ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம், நெகட்டிவாக சொல்லலை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதி கூட சனி பகவான் தொடர்பு இருக்கிறீங்க, 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோக்குறதுல அதிகமாக இருப்பாங்க. ரெண்டாவது சனி மட்டும் பார்க்க 10ஆம் அதிபதியும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தா இது ஓப்போட்டு போயிடும், இன்னும் போயிட்டே இருக்கும். முக்கியமான ஃபேக்டர் மட்டும் நான் சொல்கிறேன். ராசிக்கு லக்னத்துக்கு ராசி இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் சனிக்கு இப்படி ஏதோ ஒரு தொடர்போ இல்லை 2, 11 தொடர்போ இருந்தால் தாராளமாக அது என்ன தொழில் பண்ணலாங்கிறது, எந்த காலகட்டத்தில் பண்ணணுங்கிறத நீங்கள் அருகில் இருக்கிற ஜோதிடரை கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, தோல்வி வராது. சரி, இப்படியெல்லாம் இல்லை சார் பார்க்கலாம், இப்போ நாங்கள் பண்ணிட்டோம் அப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னா இனிமேல் கவனமாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? சரி, இதோட என்ற சிற்றுரை முறிச்சுக்கிறேன். ஏன்னா போன தடவை நம்ப பேசாதீங்க அப்படிங்கிறேனுங்க. இல்லை இல்லைங்க அப்படின்னு கமாண்டு அப்படிங்க சொல்லுங்க.
இல்லைங்க இல்லைங்க அதுதான் சொல்கிறேன், வீட்டுக்கார முதல்ல நீ அங்கே போகாத அப்படி, மற்ற நாள் பேசாதீங்கிறான், நீ முதல்ல அதை பண்ணாதீங்க, நீ முதல்ல போக ஆமாம் அப்படிங்கிற, நீ கெட்டதில்ல எல்லாத்தையும் கெட்டுதுரு அப்படிங்கிற அப்படி இல்லைங்க. அப்படி ஆளுங்க அப்படியெல்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன் இல்லைங்க. அவ்வளோதான் இதில் மெசேஜ், அவ்வளோதான். சொந்த தொழிலுக்கு இதுதானுங்க. நீங்கள் பார்த்த ஜாதகம் இனிமேல் பார்க்குற ஜாதகம் இருந்தால் பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் மாற்று வந்ததுன்னா சொல்லுங்கள். சிலது ராகுக்கு எது கூட இருந்ததுன்னா அதை சார்ந்து பண்ணுற தொழிலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? மீதி எந்த விதத்துலையுமே பார்த்து இதில் வளர்ச்சி இருக்கிறதில்ல. நிறைய நினச்சிக்கிறாங்க தொழில் நடத்துகிற அப்படிங்கிறதெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கலாம், பேருக்கு இருக்கிறதுங்கிறதுலாம் நம்ம தொழிலை நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்கிறதுல நாளைக்கு முன்னேற்றம் அடைகிறது, அது மூலிமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் நான் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த ஐயா பரணிபாரதி ஐயா அவர்களுக்கும், சரவணபாபா ஜோதிட ஆலய நிர்வாகிகளுக்கும், ஐயா சின்ராஸ் ஐயாவுக்கும், ஐயா பொன்னையா சாமிகளுக்கு என் நெஞ்சான நன்றி. ஏன்னா இவங்களோட இருந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேலும் ரொம்ப சந்தோஷம். ஐயாவோட பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. ஐயாவோட மாணவர்கள் தான் நானும் வருவேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.